இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி மாவு வச்சு சூப்பராக ஒரு போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து காய்கறி சேர்த்துருக்கேன். கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காய்கறி வேணான்னா நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு கூட செய்யலாம். இதில் எல்லாத்தையும் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து மாவு தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரவை கூட சேர்த்துக்கலாம். இந்தமாரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.